ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸ் நாங்கள் இது பண்ணது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ 86 பேர் கிட்டத்தட்ட கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த 2 வருஷம். இன்னைக்கு வந்து இதை தாண்டி உங்க எல்லாத்தையும் நான் ஒரு அதிகாரியா பார்க்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. எங்களுக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நீங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்காரணும், ஒரு நேர்மையான அதிகாரிகளா நீங்க உட்காரணுங்கிறது தான். உங்களுக்கு தெரியுமா இந்த ஓபிஆர்ங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க, இல்லைன்னா யாரெல்லாம் கேள்விப்படலை? கேள்விப்பட்டவங்க மட்டும் சொல்லுங்க. ஓபி ராமசாமி ரெட்டியார் யார் கேள்விப்பட்டீங்க? ஓகேவா? அப்ப நீங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவரை பத்தி ஒரு கேள்வி வரும். எல்லா குரூப் 4ல கூட எக்ஸாம்ல உண்டு. முத்துலட்சுமி ரெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருப்பீங்க. ஓபி ராமசாமி ரெட்டியாருங்கிறது தான் முதல்ல 1947ல நம்மளுடைய சுதந்திர கொடியை ஏற்றினார்ல, இதுல அவர் தான் ஏற்றுனது. அவர் ரொம்ப நேர்மையானவர். ஆனா அவருடைய இதெல்லாம் வெளியில வரல. நாங்கள் அதுக்காக நிறைய போராடிட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கான புக்கெல்லாம் கூட 2 தடவை வெளியிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஜென்ரலாக வந்து நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வராது. கெட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பொய் வந்து செருப்பை மாட்டிக்கிட்டு வெளியே போகிறதுக்குள்ளார பொய் உலகத்தை சுற்றி வந்துடும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அரசியலும் அப்படி தான் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம நேர்மையை உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். நீங்கள் போய் கூகுளில் போய் ஓபி ராமசாமி ரெட்டியார்னு போட்டு பாருங்க, அது தெரியும். அதே போல தான் ஐயா கேஆர்டிங்கிறவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். அவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு உமன்ஸ் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னால் திருச்சியில் வந்து இருக்குது. அது வந்து இன்னைக்கு 6000 பேர் படிக்கிறாங்க. அந்த கல்லூரியை உருவாக்குனது அவர் தான். மகளிர் கலைக்கல்லூரி வந்து முதல்ல காவேரி மகளிர் கலைக்கல்லூரின்னு சொல்லி திருச்சியில் இருக்கு. அதை வந்து உருவாக்குனவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். அப்பேற்பட்டவர் வந்து தன்கிட்ட தேடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கல்வி உதவியை வந்து இவ்வளவுதான் இல்லாமல் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ஃபீஸை இப்பவே கொடுக்கக்கூடிய ஒரு தாராள மனசு படைத்தவர். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய அது மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து நம்ம இதில் பேசப்படணும், அல்லது அவங்களுடைய இதெல்லாம் வந்து வெளியில் வரணுமேங்கிறதுக்காக தான் அவருடைய பேர் மறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அவர் பேரை வச்சோம். இதுதான் நம்மளுடைய இது. கேஆர்டினா யாருக்கும் தெரியாது. கே ரங்கராஜன் டிரான்ஸ்போர்ட்னு பேர். டிரான்ஸ்போர்ட்னு ஏன் வச்சாங்கன்னா, கே ரங்கராஜன் அந்த ஊரில் அப்போ 2 பேர். அதனால வந்து கே ரங்கராஜன் 2 பேர்ல யாரு கேஆர்டி அப்படிங்கிறது தெரியல. கேஆர்டி அவர் டிரான்ஸ்போர்ட் நடத்துனால கேஆர்டி ரங்கராஜன் அப்படின்னு சொல்றதுக்காக வச்சிருக்காங்க. அப்பேற்பட்டவர். அது மாதிரி அவரெல்லாம் வந்து இந்த கையில் செய்யக்கூடிய உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது. அப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கைகளை எல்லாம் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட பலருடைய தியாகத்தால் தான் இந்த அமைப்பு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அமைப்பில் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே நேர்மையாக உண்மையாக இந்த அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் ஒழுக்கமான ஒரு நிர்வாகத்தை நடத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க 2 பேருக்கு பேரில் இதை நடத்திட்டு இருக்கிறோம். நீங்களும் நாளைக்கு அதிகாரி ஆகணும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படிப்பு வந்து சும்மா நுனிக்குள் முயஞ்சால் கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக ஒரு ஒரு பாடத்தை எடுத்தோம். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஃபேக்கல்ட்டி தான் எல்லாருமே, ஓகேங்களா? வரக்கூடிய ஃபேக்கல்ட்டியெல்லாம் உங்களுக்கு ஒதுக்கி எடுத்து தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய சார்லாம் வந்து 3 தடவை யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்க. சாதாரணம் இல்லை. இதுலேயே ஏறத்தாழ 30 வருஷம் வந்து அனுபவம் வாய்ந்தவர். பழைய நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பிரியப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதையும் இந்த பிரதிபலனையும் பார்க்காம அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மரியாதை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வெற்றியில தான் அது இருக்கு. உங்களுடைய வெற்றி தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை தரும். நிறைய பேர் பண உதவி பண்ண தயாராக இருக்கிறாங்க. அதெல்லாம் வாங்குறது கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய வெற்றியில தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால நாங்கள் யாரையாவது பணம் வாங்கி எதையாவது செய்வோம். ஆனால் நீங்கள் எல்லாரிகள்கிட்ட எல்லாம் கூடவே இருந்தோம். உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, படிக்காத மேதைன்னு நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் படித்தது அநேகமாக 8, 9, 10 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 ஃபெயிலு. ஆனால் அவர் மாதிரி இப்போ புத்தகம் படிக்கிறவங்க யாருமே இல்லை. நான் கூட படிக்கல. அது மாதிரி அவ்வளோ புத்தகங்களை நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் என்ன தெரியும் உங்களுக்கு, அதை எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு தெரியும். நீங்கள்
நம்ம வந்து சீராபுராணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு 17 கீழ்கணக்கு, திருக்குறள் எல்லாருமே அவர் கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் படிச்சிருக்கிறது 9வது தான். இப்படி படிப்புக்கு எல்லை இல்லைங்கிறத சொல்ல வரேன். அவருடைய ஸ்பீச் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஸ்பீச். நீங்கள் வைகோ எப்படி பேசுவார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் கூடவே தான் இருந்தார். அவரை விட அதிகமாக பேசுவார், அவ்வளோ அழகாக பேசுவார். நான் அவரை வந்து இந்த நேரத்தில் அவர் என்னை சும்மா வாழ்த்துறதுக்காக வந்தார். நான் ஒரு நல்ல அக்கேஷனில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்ங்கிறதுக்காக இன்னைக்கு அவரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட 2 வார்த்தை மட்டும் பேச சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த அரங்கம் வருவதற்கு முன்னால் அண்ணன் அவர்கள் இதை உருவாக்க வேண்டும் என்கிற கனவு கண்டவர். அந்த கனவு மயிலாப்பூரிலே அவர் முதலில் ஒரு அலுவலகம், அதற்கு பிறகு சைதாப்பேட்டையிலே குசிலர் தெருவில் ஒரு அரங்கம், நிரந்தரமாக ஒரு அரங்கத்தை, சொந்த கட்டடத்தை வாங்க வேண்டும் என்று அவருடைய முயற்சி. இந்த இடத்தை வாங்கி இதனுடைய திறப்பு விழா அவரோடு நான் பயணித்த காலத்தில் இருந்து சென்னை வருகிற நேரம், வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் அவரோடு இருப்பதுதான் எனக்கு பெருமையாக நான் வாழ்வக்கூடியது. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நாளை அரசு பணிக்கு செல்ல இருக்கிறீர்கள். நான் மிக மிக சாதாரணமானவர். 9th தேர்வில் வெற்றி பெற முடியாதவர். ஆனால் என் மனைவி MA MPhil முடித்திருக்கிறார். ஆசிரியராக பண்றாங்க. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்னிடத்தில் இருந்தது, இவரிடத்திலே கற்றதை விட இவர் சொல்லியதை விட நான் சொல்வேன். நான் பிறப்பில் இருந்து ஒழுக்கத்தை கடைப்பிடித்தேன். இன்று வரை மது அறிந்தது இல்லை, புகை பிடித்தது இல்லை. பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வாழ்ந்தேன். அதற்கு காரணம் முதலில் குறிப்பிட்டாரே, அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை நாள் தவறாமல் வழங்கி வருகிறார். அந்த ஒழுக்க நெறியை தான் என் தந்தை என்னிடத்திலே சொல்வார்கள். எங்களுக்கு விவசாயம்தான். நான் அதற்கு பிறகு விவசாயம் இருந்தாலும் வைகோவர்களோடு தொடர்பில் பயணித்து அவருடைய அறிவு ஆற்றலுக்கு நிகராக எனக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் இல்லை. நான் கற்றதும் மிகப்பெரிய செல்வத்தை தேடியதும் அவரிடத்திலே தான். அந்த ஒழுக்கத்தை குடும்பம் ஒருவரும் சொன்னாலும் தன்னை வழிநடத்துகிறவன் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம்தான் எனக்கு ஒரு MA MPhil பிடித்த ஒரு மனைவி கிடைத்தார். இதுதான் உண்மை. இவர்கள் ஓமந்தூராரை ஒழுக்கமாக சொல்லுகிற போது, அரசியல் வாழ்க்கையிலே என்னிடத்திலே என் மனைவி சொல்வாள், உங்களுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள், வசதியாக இருக்கிறார்கள் என்று சொல்வாள். எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கொண்டது இதுதான், என் வாழ்வு நெறி அறம் இதுதான் என்று சொல்வாள்.